மூன்றாம் அதிகாரம் 15 5ஆம் வசனம் வாசி. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாய். குளிராவது அனலாவது இருந்தால் நலமாய். ஆண்டவர் சபையை குறித்து இப்படி சொன்னாலும் அவர் எதிர்பார்க்கிற காரியம் யாவில் அழகாய் இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கை, உலக வாழ்க்கை உலகத்துலதான் இருக்கிறாயா. உலகத்துல நமக்கு தேவை இருக்கு, படிப்பு தேவை இருக்கு, ஒரு வேலை தேவை இருக்கு, ஒரு குடும்பத்துக்கு தேவையான காரியங்கள், குடியிருக்க ஒரு வீடு தேவை இருக்கு, நமக்கு உடுத்துவதற்கு ஆடை, உணவு, இப்படி ஒவ்வொரு தேவைகள் நிறைந்த உலகத்துலதான் நாம இருக்கோம். எதுவும் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆதாமை சிருஷ்டித்து ஆண்டவர் ஏதேன்ல சும்மா வைக்கல. தேவன் வேலை கொடுக்கிறவர், வேலை வாங்க மாட்டார், கொடுப்பார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் அவர் அதை பண்படுத்தவும் காக்கவும். 15ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து பண்படுத்தவும். அப்போ இதை ஏத்தும் தோட்டத்துக்கு வெளியே தான் இருந்திருக்கேன். இதுதான் அர்த்தம். ஆண்டவர் அவனை 8ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் எனக்கு ஏதோ தோட்டத்தை உண்டாக்கி உருவாக்கின மனுஷனை அதுல வைத்தார். மனுஷனை உருவாக்குறார். பிறகு அவன் வேலை செய்ய ஒரு தோட்டத்தை உருவாக்குறார். கொண்டு வந்து அவனை வச்சுட்டு ஒண்ணு சொல்றார், நீ இந்த தோட்டத்தை பண்படுத்து, தோட்டத்தை என்ன செய்யணும், காக்கணும் செய். அதெல்லாம் காக்கணும்னு சொன்னாரு. ஏன் அப்படி சொன்னார்? காரணம் அவருக்கு தெரியும், கொஞ்ச நாள்ல சர்ப்பம் என்ன செய்ய உள்ள நுழையும். ஏதேனுக்குள்ள சர்ப்பம் தந்திரமாக பிசாசு. அதை அவர் சொல்ல எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்க மாட்டார். அப்படி ஒரு காரியத்தை சொல்லிட்டு போயிடுவார். நீ அவர் சொன்னதை நம்ம செய்தா போதும், மீறி போறான் தானா கர்த்தர் பார்த்துக்கொள்ளும். தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் ஒரு வேலை கொடுத்துட்டார். நீ என்ன செய்யணும், தோட்டத்துக்கு பண்படுத்து. சார் ஒரு குடும்பத்தை கொடுத்துட்டார். குடும்பத்தை கொடுக்கிறவர் ஒரு வேலையும் கொடுக்கிறார். வேலையை நீ செய். வேலை செய்ய மனது இல்லாதிருந்தால் அவன் சாப்பிடாமலும் இருக்க கடவன். எங்க இருக்கு? தெசலோனிக்கல்ல இருக்கு. தெசலோனிக்கல்ல சிலர் அப்படி இருந்திருக்காங்க. 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 10-11, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று
நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. இது என்னன்னா ஓரெல்லாம் சொல்லி இருக்காரு. இந்த சபைக்கு போய் நாங்க போதிக்கிறோம், இடத்துலயா போதிக்கிறோம், பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். இதை மாதிரி சதுரணைக்கத்துல ஒரு சொல்லி இருக்கிறேன். ஆனா 11ஆம் வசனம் வாசிங்க. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்ய வீண் அல்வர்காரராய் ஒழுங்கற்று திராண்டு கேள்விப்படுகிறோம். இவர் சொல்லுவாரு, இவர் சொல்லிட்டு இருப்பாரு, அவர் எல்லாம் அதிகமாக்குவாரு அப்படின்னு உதாசீனப்படுத்திட்டு யாதொரு வேலையும் செய்யாமல் ஒரு கூட்டம் இருக்கு. ஊழியத்திலாம் அப்படிதான். ஊழியக்கார் கத்தர் கொண்டு வந்து ஊழியன் கையில கொடுத்துருவார். இந்த ஊழியத்தை செய்யணுங்கிற எண்ணமே வராது. ஊழியக்காரன் மேலையும் கீழையும் சொல்லுவான், அக்கனிமா அபிஷேகமா வல்லமமா போய் ஒரு சுவிசேஷம் சொல்லுவோம். கொடுத்த ஒரு 10 ஆத்துமாக்களை போய் பார்த்து சந்தித்து குடும்பத்தை விசாரிப்போம். வரலையா, நீங்க ஏன் வரல அப்படின்னு விசாரிப்போம். இது எதுவுமே செய்ய வேணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்தும். டங்கு டக்குறான்னு சொல்லி காட்சி போட்டாச்சு. நமக்கு கரெக்டா இருக்கு. நம்ம இன்னைக்கு கத்தர் வந்துட்டார், போயிட்டார், அக்கனி இறங்குது, அபிஷேகம் இறங்குது. இன்றைக்கு உனக்கு அற்புதம், நாளைக்கு அற்புதம். ஏன் நீ 6 நாள் என்ன பண்றேன்? அந்த ஆள் 6 நாள் வேலை பார்க்கறாங்க விசுவாசி. 6 நாள் குடும்பத்தை நடத்துறாங்க. ஐயா 6 நாள் என்ன பண்ண அப்படின்னு உங்களே கேட்டா, உட்கார்ந்து 4 பேர் கூட உட்கார்ந்து 5ஆவது ஆளை பத்தி நான் பேசுறேன். இதான் சொல்லுவோம். ஏன் கத்திட்ட பேசுனியா? காலைல ஏஞ்சி 1 மணி நேரம் வந்து நீ ஜோம் பண்ணியா? இவன் என்ன ஜோம்னு சொல்லுவான், நீங்கள் 1 மணி நேரம் ஜெபிக்காவிட்டாங்க. யார விசுவாசி நான் இருந்தா, ஹலோ சார், நீ ஜோம் பண்ணிக்கிற காலைல எத்தனை மணிக்கு ஏற்றிடு, நீ என்ன செஞ்சன்னு நாங்க. ஏன்னா தேவன் ஒரு வேலை கொடுத்து விட்டார். ஆனால் எப்படி செய்கிறோம் என்பதை கண்காணிப்பாரே தவிர பலவந்தம் பண்ண மாட்டார். விட்டுருவார், வேலை செய். இப்போ உலகத்துல இருக்கும்போது நாம் வேலை செய்யத்தான் வேண்டும். ஆனால் அதே சமயம் நான் எப்படி ஆவியில் அனலாக இருப்பது? கேள்விகள். ஒரு விசுவாசிக்கு நான் சொல்லி கொடுக்கிற பாடம் அனுபவ ரீதியா 10ல் 1 3 மணி நேரம் ஜோம்னா நல்லா நடக்காது. குடும்பத்தை யார் கவனிக்கிறது? அவெல்லாம் செஞ்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன். இவனை சொல்ற பூரம் கேட்டு கடையில் ஜெபிக்க முடியாம போய் குற்றமன சாட்சி ஆக்கி கடையில் பித்தா விளையாண்டு அதாக அதோடைய கிருபையில படைத்து இன்னைக்கு உங்களுக்கு உபதேசம். அதனால ஒரு மந்தையை, ஒரு ஆட்டை, ஒரு விசுவாசியை எப்படி நடத்தணுங்கிறதை ஒரு ஊழியக்காரன் மேய்ப்பன் தெரிஞ்சிருக்க. எல்லாரையும் ஒண்ணு போல நடத்த முடியாது சார். ஏன்டா ஒரு செமினார் நான் விசுவாசி அந்த பாஷை ஒரு குரூப்பை கிளப்பிவிட்டு நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுன்னார்.
நான் எடுத்த சப்ஜெக்டை ஜபம். ஜபத்தை பத்தி மெதுவா பேசுறேன். அவங்க கேட்ட கேள்வி சில நியாயமான கேள்விகள். ஒரு காலையில 10 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு ஒருத்தர் வர்றாரு. அவருக்கு காலையிலயும் நேரம் இருக்கும், நைட்டும் நேரம். சரி, அவர் உட்கார்ந்து ஜோம் பண்ணலாம். ஷிப்ட்ல போனா என்ன செய்யறது? ஷிப்ட் ஊழியம் தெரியுமா உங்களுக்கு? வேலை இடையே ராத்திரி 12 மணிக்கு வா, காலைல 8 மணிக்கு போமா. அவங்க எப்படி ஆட்சேபிக்கிறாங்க? தொழில் செய்யறவங்க நம்ம காலையில் தான் 4 மணிக்கு எழுந்திப்பாங்க. இவர்கள் அப்ப எப்படி ஜபிக்கிறார்கள்? இதெல்லாம் கேள்விகள். சும்மா கண் மூடி தனமா நீ 1 மணி நேரம் ஜோம் பண்ணி ஆகணும், நீயே ஜோம் பண்ண பார்க்க என்ன வந்து சொல்ற போயிட்ட. அந்த விசுவாசி உடைய வேலை, குடும்பம், வந்து ஹவுஸ் ஒய்ஃப், அவங்களுக்கு நேரம் கிடைக்கும். எப்போ காலைல சமையல்லாம் பிடிச்சிட்டு ஒரு 11 மணிக்கு மேல அது அவங்க ஏதாவது ஒரு நேரத்தை எடுத்து அவங்க ஜெபிக்கலாம். வேலைக்கு போற பெண்மணி காலைல சமைச்சு எல்லாம் வச்சு வேலைக்காரியே இருக்காது, நைட்டு வந்து பிள்ளை பார்த்து டியூஷன் எல்லாம் எப்படி ஜோம் பண்ணுவாங்க? 1 மணி நேரம் எப்படி எடுப்பாங்க? அவங்களுக்கு பக்குவமா சொல்லிக் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 15 to 20 நிமிஷம் மட்டும் ப்ரேயர் பண்ண தீர்மானம் பண்ணுங்க. ஆதியில எப்படி அனலா இருக்கிறங்கிறதுக்கு நான் அதை தொடர்ந்து சொல்றேன். உலக வேலையை நீங்க பார்க்கணும், குடும்பத்தை நீங்க பார்க்கணும், பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஸ்கூல்ல இருந்து வரும்போதே அம்மா என்ன வச்சிருக்க, ஈவினிங் டிஃபன் சுண்டல் நோட போய் எப்ப பார்த்தாலும் சுண்டலாங்க. அதுக்கு போஷாக்கு கொடுக்கணும். இது போக டியூஷனுக்கு போனா டியூஷன் கொண்டு போய் விடணும். அப்புறம் டியூஷன்ல இருந்து கூட்டிட்டு வரணும். ஐயா ராத்திரி அந்த பிள்ளைகளை படுக்க வைக்கவே அது டிவி பார்க்கணும், மொபைல் பார்க்கணும், இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி கொண்டு போய் ஒரு மாதிரி சேர்க்கிறதுக்கு அந்த அம்மாவுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. இது ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, வேலை செய்யற பெண்மணியா இருந்தாலும் வேலை செய்யற ஆண்கள் சதுமா ஓவர் டைம் ஆயிரும், எக்ஸ்ட்ரா பஸ் ஒர்க் பண்ண வேண்டியது. இவர்களின் நடுவில் நான் எப்படி ஆவியில் அனல் ஆகிறது? வசனம் சொல்லுது, ஆவியில் அனல் ஆயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அடுத்து என்ன இருக்கு? எங்க இருக்கு? செய்யலாம், ஏதோ ஒரு இடத்துல இருக்கு, எவ்வளவு தேடி பாருங்க. ஆவியில் நல்லா ரோமர் எடுங்க, ரோமர் 12 ரோமர் 12:11. நல்லா இருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. முதல்ல ஆவியில் அனலாக ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையை எப்போதும் பாதுகாக்கணும்னா அவனுக்கு தேவ உறவோடு வாழ ஆரம்பிக்கணும். இந்த தேவ உறவு எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா நம்முடைய ஜப வாழ்க்கையில தான் ஆரம்பிக்கும். அதனாலதான்
ஜபம் முக்கியம்தான், ஜபம் கண்டிப்பா முக்கியம்தான். ஜெபிக்கிற நேரம் எது? ஒரு வேலைக்கு போற ஆள 1 மணி நேரம் ஜபம் 2 நாள் ஜெயிப்பா 3 நாள் படுத்து வைக்கிறார். முழு ஜபம் நடக்குங்களா? நான் முழுவதும் பிரயாசப்பட்டோம் கேட்டார். 1000 ஒன்றும் ஆகப்படவில்லைங்கிற கதை தான் இந்த ராம் முழுவதும் ஜெபிக்கிறார். நான் எத்தனை ராத்திரி ஜபம் பண்ணியிருக்கேன், முழு ஜபத்துக்கெல்லாம் பேசியிருக்கேன், நடத்தியிருக்கேன். காலைல 5 மணிக்கு முடிஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து 2 மணி நேரம் தூங்கிட்டு 7 மணிக்கு திரும்ப வேலைக்கு போய் வேலையில தூங்க முடியாது, தூங்கினா காட்சி கெடுக்கும். திரும்ப வந்து ராத்திரி ஜபம் பண்ணி 1 மணிக்கு படுப்பேன். ஏன்னா சண்டே சர்வீஸுக்கு ரெடியாகும். ஊழியக்கார பாஸ்டர் என்ன செய்வாரு, அவர் பந்தாவா போய் 7 மணிக்கு படுத்துருவாரு. படுத்துட்டு எப்ப எந்திரிக்காரு பார்த்து அவர் 11 மணி 12 மணிக்கு தான் எந்திரிக்காரு. சௌகரியமா அதே இதை நீங்க கொண்டு போய் ஒரு விசுவாசிகிட்ட வைக்க முடியுமா சார்? நேர் போய் படுத்துக்கிட்டு வேற மத்தியானம் என்ன சாப்பிட்டுட்டு அந்த வெளியே போகுது. விசுவாசி என்ன செய்வான்? விசுவாசியுடைய நிலைமை தெரிஞ்சதா விசுவாசிகளால் கர்த்தருக்குள்ள வழக்கம். நாடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். நாடுகளை மெய்ப்பாயாக. இதான் என் நாடு சொன்னாரு. போன வாரம் சொன்னல, என் ஆடு நீங்க அவர் ஆடு நம்மளை நிக்க வச்சிருக்க. ஆடுகளின் நிலைமையை அறிந்து அவளை ஆவில் அனலுள்ளாக விளங்க பண்ண வேண்டும் என்றால் அவர்களை தேவ உறவுக்குள் பாதுகாக்க வேண்டும் என்றால் முதலாவது தேவ உறவு ஆரம்பிக்கிற இடம் ஜப ஆராதனை. அதை நீங்க தான் தீர்மானிக்கணும். நான் காலைல எத்தனை மணிக்கு எந்திக்கிறேன், இல்லை ராத்திரி எத்தனை மணிக்கு படுக்க போறேன், இல்லை நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், நான் வீட்டில் இருக்கிறேன், அப்ப நான் மத்தியானம் எனக்கு ஃப்ரீயா இருக்கு. சரி, அந்த நேரம் எந்த நேரத்தை நான் எடுப்பது என்பதை தீர்மானிப்பது அந்த தனிப்பட்ட விசுவாசி தனிப்பட்ட ஊழியக்காருடைய காரியம். எழுப்புதல் வந்து அப்படின்ட்டு காலைல 4 மணிக்கு எழுதி ஒரு 2 மணி நேரம் மட்டும் திரும்ப பார்த்துட்டு அதெல்லாம் தேவைப்படல. நல்லா ஆண்டவரே காலைல 6 மணிக்கு தான் எந்திரிக்க முடியும். வேற 6 மணிக்கு எழுந்திரிச்சு என்னை சுத்தம் பண்ணி கொண்டு ஆயத்தம் பண்ணி கொண்டு ஒரு 15 நிமிஷம் உம்மோடு உறவு கொள்ள நான் தீர்மானிக்கிறேன். God will honor you. கர்த்தர் அகலப்படுத்துவார். ஒரு 15 நிமிஷம் முடிஞ்சாட்டு அந்த நாளுக்கு முதலாவது உங்க குடும்பத்துக்கு தான் ஜெபிக்கணும். அகில உலகத்துக்கு நான் ஜெபிக்க போறேன். எல்லாம் ஒண்ணு சொல்றாங்க. முதல்ல உங்க வீட்டார் அவர்களுக்கு ஜெபம். அடுத்த நீங்க வரக்கூடிய சபை 15 நிமிஷத்துல எப்படி ஜெபிக்க முடியுமோ ஜெபித்துட்டு ஒரு 5 நிமிஷம் வாசிக்கிற வேத பகுதியை எடுத்து வாசிட்டு உங்க கடமை செய்ய நீங்க போய். ஏன்னா உங்க குடும்பம் தாய்மார்கள் ஆகிய உங்களை தான் நம்பியிருக்கு. காலைல அது எதிர்க்கும் பிள்ளையாள் மணிக்கு காஃபி பெட் காஃபி கேட்கதான் தெரியும். நாம கேட்டிருப்போம்ல நம்ம அம்மா கிட்ட பல்லோளுக்கு முன்னாலே காஃபி கொண்டாங்க. அதே ரிப்பீட் ஆகுது. இந்த 15 நிமிஷத்தை
நீங்க தொடர்ந்து செய்ய உங்களுக்கு எந்தாவது ஒரு நாள் மாத்திர ஒரு நாள் ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் இரவில் ஒரு 10ல இருந்து பிள்ளைகள் எல்லாம் படிச்சிருந்தோம். எல்லாரும் நல்ல நிம்மதியா மாதிரி எல்லாரும் ரெஸ்ட் டேக் ரெஸ்ட் அப்படின்ட்டு தனித்திருந்து 1 மணி நேரம் ஆண்டவரே நாளைக்கு பிள்ளைகளுக்கு லீவு, அதனால நான் இன்னைக்கு ராத்திரி 10ல இருந்து 1 மணி வரைக்கும் ஜெபிக்க நீங்க அந்த நேரத்தை தேவ சமத்துக்கு ஒதுக்கி வைத்து உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஆனால் இருந்துகிட்டே. நான் எப்படி செஞ்சேன்? விசுவாசியார் இவங்க சொன்ன எல்லாம் கேட்டு கடைசியில் நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டேன். கரெக்டா பரவாயில்லதான், கர்த்தருடைய கிருபையினால இப்படிதான் முடியும், இவ்வளவுதான் முடியும். ஏற்க மேல முடியாது. ஏன்னா கடமை இருக்கிறது, குடும்ப பாரம் இருக்கிறது, வேலையில அதிகாரிக்கு நாங்க பதில் கொடுக்கணும், அதை நான் செய்யணும். அப்ப என்ன செய்வேன்? சனிக்கிழமை லீவ் இருக்குன்னா முந்தின நாள் ராத்திரி வெள்ளிக்கிழமை 10 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் 6 மணி நேரம் ஜோம் பண்ணி பாருங்க தெரியும். 1 மணி ஒன்று அப்படியே சொர்க்கத்தை காலா சொல்றோம். ஒரே நாள்ல நான் அதுல வெற்றி காணல. 1 மணி ஆனா அப்படியே தூங்கணும். அப்படியே என்ன செய்வாங்க? பிராக்டிகல் முழங்கால் படி ஒண்ணு அப்படி கையை ஊன சொல்ல உடம்பு கேட்காது சார். அப்படி ஊனோன்னா தலை சாய்க்க சொல்ல பிறகு 3 மணி நேரம் சொப்பனதான் ஜபம். எஞ்சி பார்த்தா மணி 4 போச்சு. ஜபம் என்பது பயிற்சினால் வரக்கூடியது. நீந்த கற்றுக் கொடுக்க இல்ல, என்ன லைட் போட்டு கைய கால அடி இல்ல கூட தப்பி சைக்கிள் கற்றுக் கொடுக்க என்ன ஒரு கூட பிடிச்சிட்டு போய் அதுல கீழே விழுந்து கால் முட்டியில அடி. ஜப வாழ்க்கை ஒரே நாள்ல நான் 1 மணி நேரம் ஜெபித்து பல்லவத்தை கண்டேன் சொல்ல. ஜப வாழ்க்கை மாறிக்கொண்டே. நேற்று ஜெபித்த மாதிரி அடுத்த இன்னைக்கு ஜெபிக்க முடியாது. அப்ப என்னது? நாம் முறைய மாத்தணும். என்னடா நேற்று முழங்கால் பண்ணா தோத்துறோம் இருந்தது, இன்னைக்கு முழங்கப்பட்ட ஆத்திரம் வருது அப்படின்னு ஒண்ணு நிப்பாட்டிட்டு எப்போதும் நீங்க வாசிக்கிற வேத பகுதி எடுத்து வாசிக்க ஆரம்பிக்க. அப்படி வாசிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஒரு வாசனம் உங்களை சீப்பொரு மாதிரி பிடிச்சி உடனே அதை வச்சு செட்டு முழங்கால் போட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த ஜபத்துக்கு பதில். உடைய வசனத்தை நான் தியானிக்கையில் என்ன மூண்டது? அக்கறை மூண்டது. எப்போ பிறகு என்னால் நான் விண்ணப்பம் பண்ணினேன். சங்கீதக்காரன் சொல்றாரு, எங்க சொல்றாரு? எங்கேயோ சங்கீதத்துல சொல்றாரு. சங்கீதா வசனத்தை 39
இரண்டாம் வசனம், மூணாம் வசனம், என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கறை மூண்டது, அப்பொழுது என் ஆவினால் வென்றது. ஜப வாழ்க்கை என்பது ஒன்று போல் எப்பொழுதும் இராது. இதை நீங்கள் பயிற்சி செய்ய செய்ய ஒரு 15 நிமிஷம் முடியாது ஐயா, நீங்க ஒரு 15 நிமிஷம், ஒரு 6 மணி எடுத்துப்பாங்க, ராத்திரி நல்ல நித்திர பண்ணுங்க, 11 மணிக்கு பறந்துட்டு நித்திர பண்ணுங்க, விசுவாசிக்கிறேன். ஒரு 6 மணிக்கு எடுத்துங்க, உங்களை சுத்தம் பண்ணிப்பாங்க, எடுத்துக்கோங்க. உங்க வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல, நான் முதல்ல இருந்த வீடு சின்ன வீடு, 3/4 சைஸ் கூட இருக்காது, 6 சைஸ் இருக்கும். எல்லாரும் அம்மா தூங்குறாங்க, மனைவி பிள்ளை. கிச்சன்ல போய் கதை எடுத்துட்டு ஜோம், கிச்சன்ல. இதே மாதிரி இன்னொரு வீட்டுக்கு போனோம், அது நெடுஞ்ச ஆட்டையா இருக்கும், அங்கேயும் அதே மாதிரி கதை அடைஞ்சிட்டு கிச்சன்ல போய் உட்கார்ந்து. நம்ம வீடு தான் நம்ம வீடு, ஜபக்கூட. நான் அதிகாலை ஜபத்தை தவறு சொல்லல, காலை ஜபம் தினமும் ஒரு சபை நடக்கு, மாற்றுக்கு ஒரு தடவை. அதிகாலை ஜபத்தை தவறு சொல்லல. அதிகாலை ஜபம் வந்தா நீங்க கத்தரை ஆராதிக்கலாம், பாராய்ச்ச மாதிரி ஆராதிக்கலாம், வசனம் கேட்கலாம். தேவ உறவு ஏற்படுமா என்று உத்தரவாதம் கொடுக்க முடியாது. தேவ உறவு, பர்சனல் ரிலேஷன்ஷிப், தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் ஆவியானவரோடு ரட்சகபெருமானோடு. இது எங்க உண்டாகும் தெரியுமா? நான் சொல்றேன், அந்த 15 நிமிஷத்துல. இதை நீங்க வழக்கமா நீங்க செய்தீங்கன்னா ஒரு 3 மாதம் கழிச்சு நான் சொல்றேன், நீங்க போய் முழங்கால் படி முன்பாக கர்த்தராங்க நிற்பார், தேவ பிரசன்னம் நிற்பார். இது அவர் என்ன சொல்றார்? நான் தியானிக்கைய அக்கனே எனக்கு எதை தியானித்தார்? வசனத்தை தான் தியானித்தார். நான் ஏன் மறுபடி வசனத்துக்குள்ளேயே வந்து வசனம் சத்தியம் உபதேசம் நான் சொல்றது என்ன தெரியும். தீர்க்க வெளிப்பாடு எல்லாம் தீர்க்க சொன்னாங்க, அவங்க காரியம், அது குற்றமரம் சொல்லல. இந்த வசனம் தான் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை அனல் மூட்டி எழுப்பு. அது அருமையா ஒரு வார்த்தை சொல்ற, உடைய வார்த்தை கிடைத்த போது நான் அதை உட்கொண்டேன், அது என் எலும்புகளில் அக்கினி ஆக சொல்லு, ஒரு வார்த்தை சொல்வார். வார்த்தை கிடைத்த போது இதுல இருக்கா பாரு. தேவனுடைய வார்த்தை நம் ஆன்மாவை கடந்து போன நிலைமையிலிருந்து ஆவியிலே அனல் மூட்டி அது நம்மை எழுப்பி விடும். அதனால்தான் என்ன சொல்றது, ஒரு வசனம் இருக்கு,
எரேமியா 15:16 வாசிங்க. வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டே. வாசிங்க. எரேமியா 15:16. உட்கொண்டேன், சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியமாக இருந்தது. இப்ப கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அக்னியை, அனலை மூட்டிவிடும். அடுத்தது அவருடைய வார்த்தை நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். சார், ஒரு வார்த்தை போதும் சார், என்னுடைய வார்த்தை. அந்த வார்த்தை நம்மளை என்ன செய்திருப்பா? உயிர்ப்பிச்சிடும். சொல்றாங்கல்ல, என்ன சொல்ற? ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் கிடைப்பார். நிறைய பேசியிருக்கேன். எல்லாம் உங்களுக்குள்ள போமான்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு வார்த்தை போயிடும். அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. அது நம் ஆவிக்குரிய ஜீவத்தை உயிர்ப்பிச்சு. தேவனுடைய வார்த்தையை நீங்க வாசிட்டு பார்த்து படிக்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரும், சந்தோஷம் வரும், ஒரு பாடல் வரும், ஒரு தேவிக்காக ஒரு பக்தம். உங்களை அறியாமலே தொடர்ந்து செய்தார். 15-20 நிமிஷங்கிறது தாரா 30 நிமிஷத்துக்கு அண்ணை வச்சு பார்த்தீங்கன்னா மணி அது ஆயிட்டு. இதே நீ தொடர்ந்து செய்துட்டே இருக்க, கண்ணை மூடனா 1 மணி நேரம் தான் ஆவியில ஒரு அனல் எரிஞ்சுக்கிட்டு. உலகத்துல இருக்கும்போது கவலை வருமா வராதா? பாரம் வருமா வராதா? வருத்தங்கள் வருமா வராதா? இதெல்லாம் உலகத்தில் சகஜம். உலகத்துல இருக்க மனுஷருக்கு அது வருது, நமக்கும் இந்த சமயம் வருது. ஆனா இந்த அனல் என்னதுன்னா நம்ம விசுவாசத்தை தூண்டி விட்டுரும். எப்படி தூண்டுனா, தேவன் கொடுத்த வாக்கை நினைப்பூட்டி விட்டுரும். ஏன்னா எனக்கு 1974 டிசம்பர்ல நீ அலைந்து திருவதில்லை, இன்னைக்கு வரையும் அதை நினைப்பூட்டி விட்டு நீ அலைந்து தெரியும். தேவனுடைய வார்த்தையை நினைப்பூட்டி விட்டுருவார். உங்க ஆவியே அனல் உள்ளதாக இருக்கும் போது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் லகுவாக எப்படி நடத்தலாம்? கர்த்தர் பார்த்து எப்படி தாவீது சொன்னார், கர்த்தர் எனக்காக யாவையும் எப்படி ஆற்றார். 1ஆம் தேதி பிரசங்கம் செய்து எப்படி அவர் தான் ஒரு நாளைக்கு 7 தரம் துதிக்கிறேன்னாரா? தான் எவ்வளவு வேலை இருந்தாலும் தான் முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் பண்ணாரா? பண்ணார்ல. அப்போ அவர் கையெழுத்து போட்டா நீ போட்டுட்டு போ, நான் செய்யறத செய்வேன். உனக்கு விரோதமாக எழும்பு எந்த ஆயுதமும் நீ ராஜாவா இருந்தா எனக்கு, நான் ராஜாதி ராஜாவை தொழுது கொள்றேன், நான் செய்வேன். நான் ஜெபம் பண்றத நிறுத்த மாட்டேன். ஜெபம் பண்ண உடனே நம்ம நினைக்கும் போராட்டமே வராது.
ஊர்ல இருக்க போராட்டம் பூரா வந்து வீட்டுக்குள்ள அது தெரியுமா உங்களுக்கு? 40 நாள் உபவாசம் பண்ணி முடிச்சிடலாம். 41ஆம் நாள் பிள்ளையான வந்து நின்றாண்டு ஜெபிக்க ஜெபிக்க போராட்டம் என்பதை சத்துரு கொண்டு வந்து விதைக்க பார்த்தாலும் ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் ஜபம் பண்ணதுனால குணம் மாதிரி நினைக்கிறாங்க. அது வேற, இது வேற. ஜெபித்தால் முதலாவது தேவ உறவிலே நிலைத்திருப்போம். ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அதுல ஒரு வார்த்தை சொன்னார்ல, என்ன வார்த்தை? 3 காரியம் நமக்கு சொன்ன. என்ன சொன்ன? அன்றன்றுள்ள அப்பத்தை நாங்கள் எங்கள் எதிராளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு சோதனைக்குட்பட பண்ணாம ஒன்னும் ஜபமே வரலையா? இந்த பரமட ஜபத்தை ஒரு 10 சொல்லி அவ்வளவு ஆசீர்வாதம். தென்னிந்திய திருச்சபையார் அதை எப்போதும் போல சொல்றாங்க. பெந்தோகாரன் நான் டாக்டரேட் PhD வாங்கினார், ஆவிலே பராக்கிறார்கள். எல்லாம் LKG பாடம், எல்லாம் எவன் செய்வான் அப்படின்னு சொல்ற ஆட்களுக்கு நான் சொல்றேன், இந்த ஜபம் பண்ணி முடிச்ச உடனே பதில் வரும். நான் அனுபவிக்கிறேன். அதுதான் நான் சாட்சியை சொல்ல முடியும். ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த வார்த்தை வந்து அந்த உள்ள அப்பத்தை கிடைக்கின்றதா? இன்னைக்கு செய்ய வேண்டிய ஊழியருக்கு ஆண்டவரே, செய்ய வேண்டிய குடும்ப காரியருக்கு ஆண்டவரே, என் சரீரம் உமக்கு தேவை, பலவீனம் உமக்கு தேவை. இன்றைக்கு அப்பத்தை எனக்கு மகா பிரதான ஆச்சாரியர், ஒவ்வொரு நாடும் பிரதான ஆச்சாரியர் பரிசுத்த தலத்துல என்ன செய்வாரு? அப்பத்தை புதுசா வைப்பல, சும்மா சொல்லல, அவர் புது கருவை தந்தார். ஒவ்வொரு நாளும் அந்த 7 அகல் விளக்குகளையும் ஒரே 7 இருக்கும், எண்ணெய் ஊத்திக்கிட்டே இருப்பார். அதான் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. இந்த உறவுக்கு நீங்க பிரயாசப்படணும். பிரயாசப்பட்டா முதல்ல தேவ உறவு. 2 கொரிந்தியர் 13 ஒரு ஆசீர்வாத ஜபம் எப்பவும் சொல்லுவோம். முடிச்சவனே சொல்லத்தான் செய்வேன். ஒழுக்கா சொல்லு, யாருக்கு மேல சொல்லு. 13:16 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் அனைவரோடு கூட இருப்பதாம். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, வாழ்த்துறேன். இத முற்பிதாக்கள், சபை பிதாக்கள், சபை முடிவுல என் ஆத்மாவையும் இதையும் என் நாம மாறாத அதிகாரத்திற்கு கர்த்தர் நியமித்து வந்ததை நாம் தொடர்ந்து செய்கிறோம். இதுல என்ன சொல்றார்? இயேசுடைய கிருபை மேல இருக்கட்டும், தேவ அன்பு மேல இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷம். இயேசுடைய கிருபை மேல இருக்கட்டும், தோத்துறான். தேவ அன்பு இருக்கட்டும், தோத்துறான். அடுத்தது
பரிசுத்த ஆவியின் வரம் உனக்குள் இருக்கட்டும் அப்படியே சொல்லியிருக்கு. பரிசுத்த ஆவியின் வல்லமை முன்னிலை வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியின் அக்கினி முன்னிலை பற்றி எரிக்கட்டும். இப்ப சொல்லுதாங்க அப்படியே ஐயா சொல்லி இருக்கிறது. பரிசுத்த ஆவிய ஐக்கியம் அது இருக்கா? அது இருக்க போய்தான் இன்னைக்கு நின்று பேசு. 45 வருஷமா பரிசுத்த ஆவியின் மரங்களை பார்க்கலாம். பரிசுத்த ஆவி மரத்தை கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் தான். லோகாளன சுவிசேஷம் அதுல சிமியோன் மேல யார் இருந்தா? ஆவியானவர் இருந்தார். என்ன செய்யறோம்? 2ஆம் அதிகாரம் அதெல்லாம் 25 கடைசி வசனம். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றார். ஆனா ஆவியானவர் யார் தெரியாது. சத்தியம் பேசுவான், சத்திய ஆவியானவர் தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் 27ஆம் வசனம், அவன் ஆவியின் ஏவுதலினால் ஆவியானுடைய நடத்துக்குள்ள இருக்கீங்களா ஐயா? ஆவியானவர் வந்தா இங்க வந்தவனதான் ஆவியானவரை பார்க்கணுங்க. என் வீட்டுக்கு விட்டுட்டு வந்துட்டு அவரை நான் போயிடுவேன். போயிட்டு கூப்பிட்ட உடனே நீர் வர வேண்டாம நீர் என்ன செய்தார்? ஆவியானவர் யார்? கர்த்தர். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், நாங்கள் உங்களிடத்தில் வந்து வாசம். அதனால்தான் ஆவியானவர் அதுமா பேசப்படும். எந்த பாவம் மன்னிக்கப்பட்ட குமாண்டு புறமா பேசினா கூட ஜெயிச்சு விடுவார். என்ன பேசுறான் பெந்தகோசக்காரன்? வல்லமங்க அபிஷேகங்க அக்கனி அணைக்கிறது. என்ன அக்கனி இறங்குவது? பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்துல இருந்து பாருங்க. அவர் உங்களை வழி நடத்தும் போது ஆவியில் அனல் இருந்துகிட்டே. இன்னைக்கு பேச வந்தது தரிசனம் அடுத்த பகுதி. நான் இங்க எடுத்து வந்த கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னது ஆவியில் அனலாக இருக்கு. அப்படியே சொல்ல, அப்படியே 3/4 மணி நேரமும் கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னது அப்படியே சொல்ல, யதார்த்தத்தை சொல்ல. எது முடி உங்களா ஆவியானவருடைய ஐக்கியத்தில் இருக்கன்னு சொல்லிட்டு தாறு மாறாக ஒருத்தன் வாழ்வான். ஆனால் அதை நாம் நம்ப முடியாது, ஏற்க முடியாது. பரிசுத்த ஆவியானவருக்குள் ஒருவன் வாழ்ந்தால் அவனுடைய தேவனுடைய அன்புக்கோ கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேரம் தான் ஆண்டவர் நடத்துவார். யோவான் சொல்லும்போது என்ன சொல்றார்? சும்மா இங்க வந்துட்டு அவரை கூப்பிடக்கூடாது. 1 யோவான் 1:3 பின்பாக எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியம் வைக்க பழகிவிட்டார். ஆவியில் அனலுக்கு கடந்த வேலைகளை ஒதுக்க வேண்டாம். ஆவியானவரே அனல் மூட்டி எழுப்புகிறார்.
ராத்திரி தட்டுவார் என்கிறே ஜான்